உண்மையில் வருவார். உன்னதமானுடைய பலம் உண்மை நிழலிடும். அங்க சொல்லப்பட்ட இன்னொரு அடுத்த 37ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே பயப்படாதே என்ற வார்த்தையின் அடுத்த பொருள் என்னவென்றால், எதெல்லாம் முடியாதோ அது முடியும். அந்த வார்த்தை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நினைக்கலாம் இது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை, அதற்கு வழியே இல்லை. இல்லை, தேவன் சொல்லுகிறார் முடியும். திரும்பமாக அந்த வார்த்தை படிக்கிறேன். லூக்கா 1:30 அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. அதுக்கு முந்தின வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். குழப்பங்கள், கேள்விகள், பயங்கள், திகில், அதாவது இது முடியாது, இது முடியாது, இது முடியாது. தேவன் சொல்லுகிறார் இது முடியும், இது முடியும். இம்பாசிபிள் ஆங்கிலத்துல அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, இது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை எப்படியாய் முடியும், என் குடும்பம் எப்படியாய் முடியும், எதிர்காலம் எப்படி முடியும், கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, யாருமே இல்லையே, இதுதான் வாழ்க்கை. இந்த நாளிலே அந்த வார்த்தை கேள்விக்குறி எப்படிப்பட்டதோ, கேள்விக்குறியாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே, இதெல்லாம் முடியாதோ அதை முடிய பண்ணுகிறவர். இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்றால், இம்பாசிபிள் வில் பி பாசிபிள். இதெல்லாம் முடியாது நினைக்கிறீர்களோ அன்பார்களே, அந்த முடியாத ஒன்றை முடிய பண்ணுகிறவர். அது எது வேண்டுமா இருக்கலாம். அன்பார்களே, வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், இல்லாமையா இருக்கலாம், திருமணங்களா இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், எது முடியாது என்று உலகம் சொல்லுகிறதோ, எது முடியாது என்று மக்கள் சொல்லுகிறார்களோ, எது முடியாது என்று அறிவு சொல்லுகிறதோ, எது முடியாது என்று உணர்ச்சியில் சொல்லுகிறதோ, அந்த முடியாத ஒன்றை கிறிஸ்துவின் பிறப்பு சொல்லுகிறது. அது முடியும். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். முடியாத ஒன்றை முடிய பண்ணுகிறவர். எனவேதான் சொல்லுகிறார் பயப்படாதே. முதல் பயப்படாது எதற்கு என்று சொன்னால், அன்பாவளே, உனக்கு ஒரு மீட்பு உண்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு. அதாவது முதல் பயப்படாதே, அதாவது ரட்சிப்புக்கான ஒரு பயப்படாதே. இரண்டாவது ஒரு பயப்படாதே, இது முடியாதோ அதை முடிய பண்ணுகிற ஒரு பயப்படாதே. அவர் சொல்லுகிறார் பயப்பட மரியாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், அந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ கேள்வியோடு இருக்கிறாயா? உன் கேள்விக்கு பதில் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு.